வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது 11 அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து அமேசான் பிரைம், ஆகா தமிழ் அண்ட் டென்ட் கொட்டா இந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்க போது. இந்த படத்தில் நவீன் சந்திரா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு தரமான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரே பேட்டர்னில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், அதுவும் அந்த நபரை சுட்டு கொன்று உருவமே தெரியாமல் எரிக்கிறது அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இந்த கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த கேஸ்ல பயங்கரமா தடுமாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் சந்திராவை காட்டுறாங்க. இவரும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். பட் இவர் எடுக்கக்கூடிய கேஸ் எல்லாமே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இவர் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த சீரியல் கில்லிங் கேஸை கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த கேஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு, அதில் எப்படி அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இதுக்கெல்லாம் காரணம் யார், எப்படி வந்து அதை ட்ராக் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவாக மலையாளத்தில் வரக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் நல்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே அதில் இருக்கக்கூடிய அந்த சாலிடான ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சாலிடான ரைட்டிங் இந்த படத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதாவது எதனால் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான அந்த ரீசனிங் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. அந்த யூனிக்னஸ் அப்படின்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பா அப்படின்ற அந்த ட்விஸ்ட் அப்படின்றதும் ஒரு அல்டிமேட் ட்விஸ்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது இன்ஃபேக்ட் கடைசியில் தான் ரிவீல் ஆகும். அது வரைக்கும் அந்த மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த பிளான் சி அப்படின்றதும் ஒரு அல்டிமேட் பிளான் சி. அது என்னங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு வெல் கனெக்டட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் சில கேசஸ் சால்வ் பண்ணுவார். அந்த கேஸ்லாம் எதுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இதில் வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதும் வந்து ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சு. எதனால் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் அந்த கதைக்கு தேவைப்படாது போல இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு நீட்டான கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தரமான ரைட்டிங் அண்ட் நல்ல எங்கேஜிங்காக போன ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, ஸோ தாராளமாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.